குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு தான் இது ஒரு நல்ல நேரம். 11 நாள் வரையிலும் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான், சாரி 10ல் குரு பதவியை பறிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நிறைய கன்னி ராசி என்பர்களுக்கு வேலை செய்ய, உத்தியோகம், தொழில் எல்லாம் ஆட்டம் கண்டு இருக்கும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் இன்னொருத்தர் பேருக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் பேரில் இருக்குது, அது நீங்கள் இன்னொருத்தர் பேரில், மனைவி பேர்லையோ, தம்பிங்க பேர்லையோ, அப்பா பேர்லையோ, அம்மா பேர்லையோ மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து ஒரு பயம் வந்திருக்கும். தொழில் எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோ, பிஸ்னஸ் எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோ, அந்த பயம் இருக்கும். அப்போ கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே. அந்த 10ல் இருந்த ஆபத்துன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் விலகி லாபஸ்தானமான உங்களுக்கு 11வது வீடாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் லாபஸ்தானத்திற்கு குரு வருகிறார். இதனால் கன்னிராசிக்கு லாபம் அதிகரிக்கும். ஆமாங்க சாமி, கன்னிராசிக்கு லாபம் அதிகரிக்க போது, லாபம் கிடைக்கும், எல்லா இடத்திலும் லாபம். தொழில் அமைப்புகளிலிருந்து, வரவு செலவுகளிலிருந்து எல்லா இடத்திலும் கன்னி ராசிக்கு லாபம் அதிகரிக்கும். மெயினாக கடன் சுமைகள் குறையும். இழந்த தொழிலை, பிஸ்னஸ் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ, எந்த தொழிலை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ, இழந்த தொழிலை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மெயினாக தொழில் கிடைக்கும். பிஸ்னஸே நடக்கல சாமி, தொழிலே குறைஞ்சி போயிடுச்சு, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஃபேமிலி இருக்குது, இவ்வளோ பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி அல்லது இது மாதிரி கடைகள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், வீட்லேயே உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஃபோனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒய்ஃபை இன்டர்நெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். அப்போ எனி பிஸ்னஸ், எந்த தொழில், கனிம வளங்களாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி ஃபினான்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், லோன் செக்டராக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது ஜாபுக்கு போகக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள், அதே போல் உள்நாட்டில் ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, சிங்கப்பூர், மலேசியா, எமிரேட்ஸ், யூஏஇ கண்ட்ரீஸு, அராப் கண்ட்ரீஸு, இந்த பக்கம் பண்ணிங்கன்னா ஆஃப்ரிக்கா, அந்த நைஜீரியா போன்ற ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸு, கென்யா, அதே போல் அதுக்கும் மேலே ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கக்கூடியவங்க, யுஎஸ், அமெரிக்கா, யூகேயில் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, யுஎஸில் இருக்கக்கூடியவங்க, அப்போ வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், கன்னி ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்க போது. ஜாபு ட்ரபுளாக இருக்குது சாமி, வேலை போயிடுமோன்ற பயமாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது, மனக்குழப்பம், மெயினாக டிப்ரெஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸு, வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை, மனக்குழப்பமாக இருக்குது, இல்லைனா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, பதவி உயர்வுகள் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே. சிலருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் நம்மகிட்ட பலன் பெற்றவர்கள் ஏராளம். அப்போ கன்னிராசி என்பர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்க போகுது. எல்லா இடத்துலையும் லாபம். பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும், கம்பெனியில் லாபம் கிடைக்கும். கன்னிராசி என்பர்கள் ஒரு பரிகார ராசியாக இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. பரிகாரம் அவசியம். உங்கள் கம்பெனியில் செய்யுங்க. வாய்ப்புகள் இருந்தால் அவங்க ஜாதகம் பார்த்து என்ன மாதிரியான ஜபங்கள் மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஜபங்கள் செய்து கம்பெனியில் ஒரு நல்ல ஹோமம் பண்ணுங்கள். ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து பூஜை செய்யுங்க. அதே போல் வீட்டில் ஒரு நாள் செய்யுங்க. வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். உங்களுடைய வழிபாடுகள் தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கன்னிராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு பரிகார ராசியாக இருக்கிறீங்க. பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி பரிகாரத்தை பற்றி நான் எண்டில் சொல்லியிருக்கிறேன், கேளுங்க. அதுபோல் இன்ட்ரோலையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். கன்னிராசி என்பதிலே தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும். மெயினாக பணவரவு, தனவரவு இருக்கும், லாபம் அதிகரிக்கும். குறிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம், வாக்குவாதங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்
இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கிறது, வட்டி விகிதம் அதிகரிச்சிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, லாபம் அதிகரிக்கும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் கன்னி ராசிக்கு லாபம் உண்டு. அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்க வழிபாடு செய்யுங்கள். அதோட கூட குருவை வணங்குங்கள். நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. உங்கள் ஜாதக ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, லாபம் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லேயோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லேயோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லேயோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.